வணக்கம். கர்த்தர் அப்படிங்கிற பெயர் கர்த்தா என்கிற பெயர் சொல்ல இருந்து வருது. ஒரு காரியத்தை செய்கிறவர் கர்த்தா அப்படின்னு அழைக்கப்படுறார். கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு அகராதியில செய்வோன், வினைமுதல், கடவுள், தலைவன் என்ற பொருட்கள் சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உருவாக்கியவர் என்பதால கடவுள் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவன் என்கிற பெயருக்கு 2 பொருட்கள் சொல்லப்படுது. முதலாவது இதை ஆண்டு கூட்டல் அவன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஆண்டவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லை இல்லாதவன் அப்படிங்கிற பொருள் சொல்லப்படுது. ஆண்டு என்கிற வார்த்தை அங்கே என்கிற பொருளில் குறிக்கப்படுது. இங்கே அங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே அப்படிங்கிறது தன்மை பொருளை குறிக்குது, அங்கே அப்படிங்கிறது படர்க்கை பொருளை குறிக்குது. இங்கே அப்படிங்கிறதுக்கு ஈண்டு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதுபோல அங்கே அப்படிங்கிறதுக்கு ஆண்டு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த இடத்துல ஆண்டு அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரு எல்லைக்குள்ளும் அடங்காது, பறந்து விரிந்து அனைத்து இடங்களிலும் நிறைந்திருப்பவன் அப்படிங்கிற பொருளை தருது. அதனால ஆண்டவன் அப்படிங்கிறதுக்கு எல்லை இல்லாதவன் என்ற பொருள் சொல்லப்படுது. ஆண்டவன் அப்படிங்கிறதுக்கு 2வது பொருள் ஆளுகை புரிபவன், அதாவது நம்மை ஆள்கிறவர் அப்படின்னு அர்த்தம். கடவுளே நம்மை ஆள்வதற்கு உரிமையானவரும் தகுதியானவருமாய் இருக்கிறதால இந்த பெயரும் அவருக்கு பொருத்தமானது. அடுத்து இறைவன் என்கிற வார்த்தைக்கு தலைவன், கடவுள், மூத்தோன், கணவன் என்ற பொருள்கள் சொல்லப்படுது. பார்த்தீங்களா, இறைவன்கிற பெயர் கணவனுக்கும் கூட பொருந்தது. அடுத்தது தேவன். தேவன்கிற வார்த்தைக்கு கடவுள், அரசன் என்ற பொருள்கள் சொல்லப்படுது. இந்த பெயர்கள் எல்லாம் ராஜா, மந்திரி, ஆசிரியர், ஓவியன் அப்படிங்கிறது போல ஒருவருடைய செயலையோ அல்லது பதவியையோ குறிக்கக்கூடிய பொது பெயர்கள். ஆனால் இது போன்ற பதவி பெயர் கொண்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பெயர் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயிலை ஒரு மன்னன் கட்டினான் அப்படின்னு சொன்னால் அது எந்த மன்னனை குறிக்கும்? மாறாக ராஜராஜ சோழன் என்ற மன்னன் அதை கட்டினான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட மன்னனை குறிக்குது. அதுபோல கடவுளுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பெயர் இருக்குது, அதுதான் யெகோவா என்பது. இதுதான் அவருடைய தனிச்சிறப்பு மிக்க பெயர். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.